channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ ஏன் என்னிடம் பொய் சொன்ன? நமக்கு இப்போல நீ வந்து ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? என்னிடம், என்கிட்ட எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது பாருங்க. நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? ஓகே, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதை பத்தி தான் நம்ம கேக்குறோம் இப்போ. அப்போ பொய் சொன்ன அது வந்து என்னது? வெர்போட முடியுது. ஓகே, பொய் சொல்றது. அப்ப பொய் சொன்ன வெர்போட முடியுது. இன்னொன்னு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சு. அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது? பொய் சொன்னேன்னு கொஸ்டினா கேக்குறோம். நீ ஏன் என்னிடம் பொய் சொன்ன? அப்போ கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன? WH கொஸ்டினா ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அந்த WH கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ ஏன், ஏன்னா why. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் சேர்ப்போம்? did. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி did. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான் வரும். ஓகே, did. அடுத்து என்னது? அடுத்துதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ, நீனா you. அடுத்து வந்து verb. verb என்ன? பொய் சொல்றது. ஓகே, பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? lie. verb வந்து present formல தான் இருக்கும். ஏன்? did வந்திருக்கு. இங்க did வந்தாலே verb நம்ம past பத்தி பேசினாலும் verb present formல தான் இருக்கும். ஓகே, lie. அடுத்து யார்கிட்ட பொய் சொன்ன? என்னிடம். என்னிடம்னா to me. என்கிட்ட. அந்த பொய் சொல்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகே, பொய் சொன்ன அப்படின்னு. அப்போ யார்கிட்ட நம்ம பொய் சொன்னோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ why did you lie to me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 5 மணிக்கு என்னை எழுப்புங்க. நம்ம வந்து வீட்டுல வந்து சொல்லுவோம்ல, ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அம்மா காலையில வந்து 5 மணிக்கு கரெக்டா எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுமா. அப்போ 5 மணிக்கு என்னை எழுப்புங்க அது எப்படி சொல்றது பாருங்க. எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up. ஓகே, எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up இல்லனா get up. ஓகே, அப்போ என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லணும்னா wake me up. ஓகே, என்னை எழுப்புங்க அப்படின்னா wake me. மீனா என்னை. ஓகே, me up. இது அவனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது wake him up. ஓகே, wake him என்ன வரும்? him up. அதே போல அவளை எழுப்புங்க அப்படின்னா wake her up. ஓகே, அடுத்து எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அந்த ஸ்பெசிபிக் டைம் கரெக்டா 5 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது at 5 o'clock. ஓகே, wake me up at 5 o'clock அப்படின்னா 5 மணிக்கு என்னை எழுப்புங்க அப்படின்னு. அது இது wake him up at 5 o'clock அப்படின்னு சொல்லும்போது என்னது? 5 மணிக்கு அவனை எழுப்புங்க. ஓகே, அடுத்து முதல்ல என்ன பேச விடு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேச விடு அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு. ஒருவன் செயல வந்து செய்யக்கு என்ன அலோ பண்ணு, அனுமதி அப்படின்னு சொல்லும் போது அந்த விடு, ஒரு செயல செய்யக்கு என்ன அலோ பண்ணு, அனுமதி அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன பேச விடு, என்ன படிக்க விடு, என்ன சமைக்க விடு, என்ன எழுத விடு, என்ன விளையாட விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு செயல வந்து செய்யக்கு என்ன அலோ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த விடு அப்படின்னா அதுக்கு லெட். என்ன யூஸ் பண்ணுவோம்? லெட். அப்போ முதல்ல என்ன பேச விடு அப்படின்னா அந்த விடு அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். லெட். அடுத்து யார பேச விடு? என்னை. என்னைனா மீ. அடுத்து என்ன செய்ய விடு? பேச. பேசனா ஸ்பீக். அடுத்து முதல்லனா ஃபர்ஸ்ட். ஓகே, let me speak first. என்ன வந்து ஃபர்ஸ்ட் பேச விடு அப்படின்னு சொல்றது. இப்போ அவனை வந்து
பேச விடு அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவனை பேச விடு அப்படின்னா let him speak first. இதுல வந்து என்னது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வராது, சப்ஜெக்ட் வராது. இப்போ அந்த சப்ஜெக்ட்னா என்னது I, you, we, they, அடுத்து he, she, it, இது எல்லாமே என்னது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வராது, இதுல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும். me, meனா என்னை, அடுத்து அவனை அப்படின்னா him, அவளை அப்படின்னா her, அவர்களை அப்படின்னா them, ஓகே, எங்களை அப்படின்னா us. ஓகே, இப்படி இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் இந்த லெட்டுக்கு அடுத்து வரும். இந்த லெட்டுக்கு அடுத்து என்னது நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ண கூடாது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ let me speak first, முதல்ல என்ன பேச விடு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்பதான் கடையில அவரை பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல நான் இப்பதான் கடையில அவரை பார்த்தேன் அப்படின்னு. யாரையோ ஒருத்தங்கள பார்த்த அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட சொல்லுவோம், நான் இப்பதான் அவரை கடையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லுமா. அதை எப்படி சொல்றது? பார்த்தேன், இப்பதான் நான் பார்த்தேன். அப்போ அந்த பார்த்தேன் அப்படின்னா என்னது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. பார்க்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட். ஓகே, அப்போ பார்த்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் நடந்து முடிஞ்சது. அப்போ இது என்னது வெர்போடே முடியுது பாருங்க, பார்த்தேன். ஓகே, அப்ப அந்த வெர்போடே முடியுது அப்படின்னா இத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாம எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான்னா ஐ, அடுத்து என்னது வரணும் வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது பார்த்தேன், பார்க்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சி, சியோட பாஸ்ட் சா. அடுத்து யார பார்த்த? அவரை, அவரைனா ஹிம், அவரை அவனை எல்லாத்துக்குமே என்னது ஹிம் தான். வயசுக்கு மூத்தவங்கன்னா நம்ம அவரைன்னு சொல்லுவோம். இல்ல வயசு நம்ம ஸ்டேஜ் இல்ல நம்மளை விட கம்மி அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹிம். அடுத்து எங்க பார்த்த? கடையில், கடையில்னா அட் த ஸ்டோர். இப்போ எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒருத்தரை பாக்குறோம், ஆனா அது எங்க பாக்குறோம்? கடையில ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம சொல்றோம். கடையில பார்த்த, இல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்த, இல்ல காலேஜ்ல பார்த்த, இப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்ல பார்த்த, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அட் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். அட் த ஸ்டோர், நான் எங்க பார்த்தேன்? கடையில. அடுத்து எப்ப பார்த்த? இப்போதுதான், இப்பதான் சொல்லுவோம்ல, அதுதான். இப்பதானா ஜஸ்ட் நவ். I saw him at the store just now அப்படின்னா நான் இப்பதான் கடையில அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்போதுதான் அங்கிருந்து வந்தேன். நம்ம சொல்லுவோம்ல நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் அப்படின்னு. நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, வந்தேன் இது என்னது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. நான் பாஸ்ட பத்தி பேசுறோம், வந்தேன். அப்போ இது என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? வந்தேன், வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், கம்மோட பாஸ்ட் கேம். ஓகே, அடுத்து எங்கிருந்து வந்த? அங்கிருந்து, அங்கே இருந்து. அந்த இருந்து அப்படின்னா from, அங்கே அப்படின்னா there. ஓகே, இல்ல வந்து since போடக்கூடாது. இருந்து, அங்கிருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சென்னையில் இருந்து, இப்படி ஒரு இடத்தில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து நம்ம from தான் போடணும், since போடக்கூடாது. இது நேற்றில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ since, அதுல வந்து நேற்றில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது என்னது? since yesterday. அது இது போன வருஷத்தில் இருந்து அப்படின்னு சொல்லணும்னா since, போன வருஷத்தில் இருந்து அப்படின்னா since last year. ஓகே, போன வருஷத்தில் இருந்துனா since last year. இப்படி அந்த காலத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம since யூஸ் பண்ணுவோம். ஆனா எண்டிங் பாயிண்ட் இருந்துனா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் இருந்துனா அங்க from to யூஸ் பண்ணுவோம். ஓகே, from to யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துனா அங்க வந்து நம்ம since யூஸ் பண்ணுவோம்.
இது ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி, நான் சென்னையில இருந்து வந்தேன், நான் வந்து அங்கிருந்து வந்தேன், நான் வந்து எங்க அக்கா வீட்டில் இருந்து வந்தேன், இப்படி நம்ம சொல்லும் போது அங்க from யூஸ் பண்ணணும். அப்போ I came from there. அடுத்து இப்பதானா just now. ஓகே, அப்ப நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் அப்படின்னா I came from there just now. ஓகே, அடுத்து நான் அவங்கிட்ட இப்பதான் பேசினேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவங்கிட்ட இப்பதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது? பேசினேன், பேசக்கூடிய செயல் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. ஓகே, அப்போ அந்த செயல் என்னது? வெர்போடே முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்னது? வெர்ப். வெர்ப் என்ன? பேசினேன், பேசக்கூடிய செயல் நடந்திருக்கு. பேசுறதுக்கு ஸ்பீக்கும் போடலாம், டாக்கும் போடலாம். டாக் அதுல வந்து என்னது? பேசினேன் பாஸ்ட், அப்ப டாக்கோட பாஸ்ட் டாக்ட். I talked, நான் பேசினேன். யார்கிட்ட? அவங்கிட்ட, அவனிடம். ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்ப என்ன? பேசுறது அவங்கிட்ட அப்படின்னா to him. நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன? இப்போது, இப்போதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்பதான் just now. அப்போ நான் அவன்கிட்ட இப்பதான் பேசினேன் அப்படின்னு சொல்றதுக்கு I talked to him just now. நெக்ஸ்ட் பாருங்க, என்னோட புதிய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்ம கேட்போம்ல, இது வந்து என் புதிய ட்ரெஸ், இந்த புதிய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போமா? அப்போ என்னோட புதிய ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம் பாருங்க, எப்படி இருக்கு. இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல, நம்ம வந்து ஒருத்தவங்களோட நிலையை கேட்கறது. இது வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, எப்படி இருக்கு. அப்ப இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வராத பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப எப்படி இருக்கு, அந்த இருக்கு அப்படின்னு சொன்னாலே என்னது? பி வெர்ப் தான். அல்ல நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம். ஓகே, எப்படி இருக்கு, இல்ல எப்படி இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட், எப்படி இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட்ல கேக்குறது. அப்போ பி வெர்ப்னால என்னது? am, is, are, was, were, will be. இதுல பிரசன்ட்ல கேட்கணும்னா am, is, are இந்த மூணுல ஒன்னதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்னோட புதிய ட்ரெஸ் எப்படி இருக்கு, ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். சோ இல்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது how is, எப்படி அப்படின்னா how, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது how is. ஓகே, how is. அடுத்து என்ன? என்னுடைய புதிய ட்ரெஸ் அப்படின்னா my new dress. நம்ம கேட்போம்ல, how is my new dress அப்படின்னு. என்னோட புதிய ட்ரெஸ் எப்படி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நம்ம சொல்றோம்ல, நான் இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.